சொல்வதெல்லாம் உண்மை. பழி வாங்குற ஒரே நோக்கத்தோட அந்த பொண்ணைய அந்த சின்ன பழி எல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு துண்ணுட்டு கண்ணால பாத்து வாழ்ந்தா மேடம். கண்ணால பாத்தும் நீங்க இருங்க, பேசாம இருங்க. என்ன வாங்கி கொடுத்தீங்க? எந்த புருஷன் வீட்டுக்கு வாங்கி கொடுக்கல? சொல்றத கேளு. புருஷன் வீட்டுக்கு வாங்கி கொடுத்து கலர் டிவி வாங்கி கொடுத்து நீங்க பேசாதீங்க கொஞ்ச நேரம். எதுவுமே இல்ல. சிலிண்டர் வாங்கி போட்டேன் இல்ல வீட்டுல. சிலிண்டர் கேஸ் ஸ்டவ் வாங்கி போட்டேன் அதுவும் கிடையாது. நான் எல்லாம் வாங்கி போட்டது ஒண்ணு கூட கிடையாது. விட்டுட்டு நீங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டீங்க. அது வித்து சாப்பிட்டுருச்சு. ஓகே அப்படியாம்மா? கூட வித்துச்சுமா. நீங்க அப்புறம் நீங்க கண்டபடி பேசுறீங்க, அவங்க திருப்பி அவங்களும் பேசுறாங்க. நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருந்தா தானே. நானும் சொல்லிட்டே இருக்கேன், இருக்க மாட்டேங்கிறேன். அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தா அக்கா என்னதான் மைப்பாலும் தெரியாது. மைக் அப்பா வீட்டுக்கு வச்சுக்கோ. எங்க அப்பா தான் உங்க மனைவி சரியில்லை. ஓகே வச்சுக்க. நீங்க சொல்றபடி மகள் சரியில்லை, அந்த குடும்பமே சரியில்லை. வேண்டான்னு விட்டீங்க, போயிட்டீங்கல்ல. கம்முன்னு நிம்மதியா இருக்க வேண்டியதுதானே. இப்ப எதுக்கு போயிட்டானா மேடம்? போன் கால் வருது, இது பாக்குற இடம்லாம் சொல்றாங்க. எனக்கு என்ன போன் கால்? அந்த சிம்ம தூக்கி போட வேண்டியதுதானே. அந்த சிம்ம ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சிம்மதான் மேடம், இந்த சிம்மாலதான் வந்தது பிரச்சனை. இந்த சிம்ம இதுகிட்ட இந்த புடுங்கினத்தோடு தான் இப்போ பிரச்சனையே ஆரம்பிச்சது. ரைட்டு, நம்ம தப்பா கூட நினைச்சுக்கலாம்ல. எப்ப பாரு அந்த பொண்ணு, ஏன் அந்த பொண்ணு கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்குது பாக்குறதுக்கு, அதனாலயா? அதுக்காக வந்து அது பர்சனாலிட்டியே போன் மேல போன் வருது மேடம். அதுக்கு ஓ கடவுளே, திருப்பி இதுக்கு வியாதி தான் இருக்கு. என்ன சொன்னாலும் கண்ணால பார்த்தேன் மேடம், பொய் சொல்ல மேடம். கண்ணால பார்த்துதான் சண்டை போட்டுன்னு போனது. இவங்க வீட்டுல போய் சொன்னேன், இவங்க அம்மா கிட்டே சொன்னதுக்கு அவங்க எதுவுமே பேசவே இல்லை. கம்முன்னு பாருங்க, நான் சில விஷயங்கள் நியாயப்படுத்தல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் பிடிக்கலன்னு விட்டீங்க. அது அவங்க அம்மா வீட்டுல போய் ஏதோ ஒரு வேலையை பார்த்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு உங்களை எந்த தொந்தரவுமே பண்ணாம அது பாட்டுக்கு அது வாழ்ந்துட்டு இருக்குது. நீங்க எதுக்காக இப்ப கொண்டு வந்து அந்த பொண்ணையும் அந்த பொண்ணையும் இந்த குடும்பத்தை கொண்டாந்து இப்படி நிறுத்தி இருக்கிறீங்க? என்ன காரணம்? எனக்கு உண்மை தெரியணும் மேடம். உண்மை புரியணும், எல்லாருக்கும் தெரியணும், உலகத்துல எல்லாருக்கும் தெரியணும் இதோட நிலைமை எப்படி இருக்கு. புத்தகாரனை ஏமாத்த கூடாது. சரி, இது அடுத்தவங்க பொண்ணு விட்டுருங்க. உங்க மக, உங்க ரத்தம், அந்த புள்ள நாளைக்கு எப்படி வளரும், வெளியில நாளைக்கு எப்படி போகும்? அதுக்காக அப்படி பண்ணலாமா? நானே சொல்றேன் மேடம், நீங்க ஹார்ட் பேஷண்ட். நானும் பொறுமையா பாத்துக்கிறேன். இது கூட சுத்தி நிற்கும் மேடம், நானே பாத்துக்கிறேன் மேடம். இது கூட எங்க போனாலும் பாத்துக்கிறேன். அம்மா கூட வளர்ற பொண்ணு, அப்பா இல்லாம தனியா வளர்ற பொண்ணு அம்மா கூட இருக்கிறதுல என்ன தப்பு? உங்களோட வரல, உங்ககிட்ட பேசல, உங்ககிட்ட அன்பா இல்லைங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல நானே பாத்துக்கிறேன் மேடம். மேல நின்னு இவங்க 2 பேரும் காவலுக்கு நிப்பாங்க. ஆளு வர வரைக்கும் இவங்க 2 பேரும் மேல இருப்பாங்க, என் பையனும் பொண்ணும். நான் ஆட்டா சத்தம் கேட்டவொடனே உங்க போய் தூது வர மாதிரி சொல்லுவாங்க. குழந்தையெல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன ஒண்ணுன்னா, தவறா கூட இருக்கலாம். ஓகே, நீங்க பார்த்ததாவே வச்சுக்கலாம். திருந்த சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க. 4 தடவை அவங்க திருந்தல, இன்னும் மோசமா போறாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் மனசு வெறுத்து உங்க அம்மா கூட போய் தங்கிட்டேன்னு சொல்றீங்க. அங்க ஒரு வேலை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கேன், இனிமே திருமணம் பண்ற எண்ணம் இல்லைன்னு சொல்றீங்க. இதுல என்ன பிரச்சனை? அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதானே? அப்படி இல்ல மேடம், திருத்த முடியல, திருந்தவே முடியாத ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அந்த பொண்ணை எதுக்கு கொண்டாந்து இங்க நிறுத்துறீங்க? என்னுடைய கேள்வி, எதுக்காக பெத்த மகள் மாதிரி இல்லையா மேடம்? அது அதுக்காக பெத்த மகள் இல்லாம போயிருமா? நாளைக்கு அதுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா உங்களை பாதிக்காது, ஊர் உலகம் சொல்லாத. அப்பா கிட்ட பேசுறமே பேசுது மேடம். அது பசங்க வந்தான்னா வீட்டு எதாவது சொல்லிச்சு பாத்தீங்களா, வாசல் தண்ணி தேய்க்கலாம் அதுக்கு ஒரு கத்து, உள்ள வந்து டவுல் கொடுக்கலாம் அதுக்கு ஒரு திட்டு. எங்களை பார்த்து அதுக்கு ரொம்ப மனசு வெறுத்து போச்சு. அன்னைக்கு அவங்க அக்கா உள்ள மேல வந்து அவங்க அக்கா வந்து மேல அடிச்சாங்கன்றாங்க. இல்லவே சாதிக்கிறாரு இவரு. மேல வந்து அந்த பங்களால வந்து மேல வந்து அடிக்கிறாங்க. என்ன அந்த குழந்தை பையன் இல்லம்மா, பையனை கூப்பிட்டு விசாரிங்களேன். 11 வயசு பையன். அது எனக்கு போன் பண்ணுதுமா, ஆயா எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க, வா. ஸ்டவ்ல இவங்க அக்கா பேசுறால, ஸ்டவ்ல கிறிஸ்டால் தூக்கி ஊத்த வரா மேல.
ஊத்திட்டாங்கம்மா, தலைக்கு ஊத்தி ஈரத்தாலையோட உக்காந்துக்கிறான். இல்லவே இல்ல, இந்த ஆள் இல்லவே இல்ல. இந்த 2 புள்ளிங்களை செல்ல தூக்கிட்டு போயிட்டாரு இவரு. புள்ளிங்க மேல சத்தியம் பண்ண சொல்லு மேடம். நான் போய் சொல்லவே இல்லை. நான் போய் சொல்றேன். பசங்க புள்ளிங்க மேல சத்தியம் பண்ண சொல்லு. நான் நம்புறேன். புள்ளிங்களை சத்தியம் பண்ண புள்ளிங்க மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் நம்புறேன் மேடம். ஆனா புள்ளி மேடம், இது போய் என் பையனை கூப்பிட்டு சாரி அவளா இருந்தா சத்தியம் கூட பண்ண சொல்லுங்க. நான் நம்புறேன். கூப்பிடுங்களா? அந்த குவார்டர்ஸ்ல வந்து கேட்டு பாருங்க, யாருன்னா எதுனா பண்ணிக்கிறாங்க. கத்துனாங்க, கத்திட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிசான ஊத்துற அதிகம் எல்லாம் ரைட்டு, அந்த பசங்களை கூட சத்தியம் பண்ண சொல்லுங்க. எல்லாம் ரைட்டு. சொல்லுதெல்லாம் உண்மை. தனிப்பட்ட விரோதங்களுக்காக ஒருத்தர் பழி வாங்குறதுக்கான நிகழ்ச்சி அல்ல. இப்ப நீங்க வந்தது என் மனைவியை திருத்தி அட்வைஸ் பண்ணி, சப்போஸ் அது தப்பு பண்ணதாவே வச்சிருந்தால் கூட என் மனைவி என் கூட சேர்த்து வைங்க, என் குழந்தைங்க எங்கிட்ட அன்பா இல்ல, அந்த குழந்தைகளை எங்க மாமனார் மாமியாரை எங்களோட சேர்த்து வைங்கன்னு வந்திருந்தீங்கன்னா, இல்ல என் மனைவி என்னை கொடுமைப்படுத்துறா, இப்படி எல்லாம் தவறு பண்றா, நான் வந்து அவளை விட்டு விலகணும், என்னை விட்டு விலக மாட்டேங்கிறா, நான் வெளியில போறேன்னு கேட்டு வந்திருந்தீங்கனாலோ ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு அது பாட்டுக்கு அது கஷ்டப்பட்டு அம்மா வீட்டுல ஏதோ வேலை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு ஏதோ உங்க வேலையை பார்த்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ மனசுக்குள்ள ஒரு வன்மத்தையும் ஒரு இதையும் வச்சுக்கிட்டு பழிவாங்கிற முழு உணர்ச்சியோட முழுக்க பழிவாங்கிற உணர்ச்சியோட அந்த பொண்ணை ஏன் கொண்டு வந்து, அந்த சின்ன பிள்ளைய உங்க சொந்த மகளை எதுக்காக கொண்டு வந்து நிறுத்துறீங்க? தப்பு ராஜு. நீங்க சொல்றீங்க எனக்கு நான் அதை வாங்கி போட்டேன், இதை உங்க குடும்பத்துக்கு நீங்க அப்ப குடும்ப தலைவனா வாங்கி போட்டீங்க, நீங்க உங்க மருமகனுக்கு செஞ்சீங்க, அதனால அதெல்லாம் கணக்கில்ல. இன்னைக்கு இது வந்து நீங்க அவரை விட்டு பெரிய முழு மனசோட ரெடி இல்லமா? இனி அவர் என்ன பண்ணாலும் அவர் எங்க போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல. குழந்தைகள் 2 பேர்த்தையும் உங்க உடைப்பிலேயே நீங்க வளர்த்துக்குவீங்க இல்லமா? அவருடைய ஹெல்ப் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? எதுவுமே வேண்டாம். சொல்ல மாட்டேன் மேடம். என் பொண்ணுக்கு நான் மேரேஜ் பண்ணா சொல்ல மாட்டேன். நாங்க இது டைவர்ஸ் பண்ணிரோம். நாங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறீங்களா? கோர்ட்டுக்கு போய் பண்ணிடுறீங்களா? தம்பி இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? இப்போ அவங்களே விட்டு விலகுறேங்கறாங்க, இப்போ என்ன கஷ்டம்? நீங்க பாட்டுக்கு வாழ்றீங்க இல்ல, நீங்க தான் சொல்லி முடிவு எடுத்துட்டீங்க, இனிமே எனக்கு இன்னொரு திருமணம் வேண்டாம், என் அம்மா அம்மாவுடைய ஆதரவுல அக்காவுடைய ஆதரவுல நான் என் வேலை பார்த்து சொல்லி பாருங்க மேடம் எப்படி இருக்காங்க. அவங்களே வேண்டாம், அவங்கள இப்ப வயசானவங்களை எது கொண்டு வந்து உட்கார அவங்க தான் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்க, எல்லாமே செஞ்சது அவங்க தான். முடிஞ்சு போச்சு, வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிடுறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு நிமிஷம், வாழ்க்கையே கழித்தல் கணக்கு தான், ஒரு நாளையும் நம்ம சேர்த்தல. நீங்க சொல்றீங்களே ஆண்டவர்னு, அந்த ஆண்டவரை நினைக்கிற நேரம் மட்டும்தான் கூட்டல் இல்ல, 4 பேருக்கு உதவியா வாழ்றது மட்டும்தான், 4 பேர்த்தோட வாழ்த்தும் மன மகிழ்ச்சியோட வாழ்றது மட்டும்தான் கூட்டல். கடைசியில ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கழிஞ்சிட்டு தான் போகுது, சாவை நெருங்கிட்டே இருக்கிறோம். அதை யாராவது நினைச்சு பாக்குறோமா? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மரணத்தை நெருங்கிட்டே இருக்கணும். நம்ம அதை நினைச்சு பாத்தீங்களா? அப்படிங்கிறப்போ நீங்க வந்து தெளிவா முடிவு எடுத்துட்டீங்க, என் மனைவி தவறு பண்றா, அவளை என்னால அது தவறா சரியான்னு புரிஞ்சுக்கிற பக்கம் இல்லை. ஏன்னா நீங்க ஆணித்தரமா அதை அப்படித்தான் சொல்றீங்க. ஒரு தடவை ஏதோ ஒரு சிறு வயதுல ஒரு சிலர் கொஞ்சம் முன்னப்பின நடக்கிறது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதை நியாயப்படுத்தல, வாய்ப்பு இருக்கு. நீங்க குடும்பத்துக்காக அதை ஏத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன்னு சொன்னீங்க, மறுபடியும் அது தவறு பண்றதா சொன்னீங்க, விட்டுட்டீங்க. விட்டுருங்க நிம்மதியா. இனிமே தெரியுதா? கோயிலுக்கு போங்க, அழகா பிரேயர் பண்ணுங்க, வேலையை பாருங்க, அம்மா கூட இருக்கீங்க, அம்மா வயசான காலத்துல அம்மாவையும் அக்காவையும் பாத்துங்க, அம்மாவை பாத்துக்குங்க. இனிமே வந்து அது காலம்தான் பதில் சொல்லணும். மேபி எதிர்காலத்துல அவங்களுக்குள்ள ஏதாவது அவங்க சொல்ற மாதிரி ஒரு மன மாற்றங்கள் நிகழலாம், இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். அது அவங்க அந்த பொண்ணுடைய விருப்பப்பட்டது. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு பிறகு என்னதான் இருந்தாலும் ஒரு தகப்பனே தன்னுடைய மகளை, தன்னுடைய சொந்த மனைவிய, சொந்த மகளை இப்படி வந்து ஒரு சபையில அநாகரிகமா அசிங்கப்படுத்துறதுங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. என் மனசு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பதறுது. இந்த பதற்றத்தோட இந்த வருத்தத்தோட இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்